வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக. ஆக்சுவலி உங்கள் யூனிவர்ஸில் வரதை விடவே நான் இப்போ ஈஸியரான ஒரு விஷயம் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் பேசிக் கான்செப்டில் முதல்ல கிளியராக இருக்கணும். இது புரிஞ்சிச்சுன்னா அது ஆப்வியஸாக புரிஞ்சிடும். ஏன்னா எனி சைஸ் எனி டைமென்ஷன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி யூனிவர்சிட்டியில் இருக்குது. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு ஞாபகமே இருக்காது, கரெக்டாக படித்ததையே நீங்கள் மறந்துருப்பீங்க. ஸோ இப்போ உட்காந்து மேத் கிளாஸ் எனக்கு நான் எடுத்துகிட்டு இருக்க விரும்பல, அது உங்களால் கவனிக்க முடியாதுங்கிறதுக்காக யூ ஒன்லி மெமரைஸ் இட். எனக்கு உங்களுக்கு மெமரைஸ் ஆகக்கூடாது, ஸோ சிம்பிளாக இருக்கணும். அதனால் நம்ம வந்து ஒரு சிம்பிள் 2D மேட்ரிக்ஸை வந்து இது பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ என்னென்னா 1 2 3 4 இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ், ஓகேவா? 5 9 2 1 இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ இதோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா மல்டிப்ளை பண்ணால்? ஈவன் ஐம் நாட் ஷோர், ஓகேவா? நான் இப்போ சொல்லித்தர போகிறது தப்பான மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனாக கூட இருக்கலாம். பட் கோல் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கற்றுக்கிறது இல்லை, நம்ம இதை கற்றுக்கிறது தான். அது என்ன 2D அரேஸை கற்றுக்கிறது தான். ஸோ அதனால் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனா போதும். ஸோ திஸ் இன்டு திஸ் வில் கிவ் யூ த ஃபஸ்ட் வேல்யூ, ஓகேவா? ஸோ பேசிக்காக 1 into 5 plus 3 into 9 கரெக்டா? இங்கே ரோ எடுத்துக்கணும், அங்கே காலம் எடுக்கணுமா? ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். நான் சொன்னேன் இது எனக்கு மேபி ஒழுங்காக தெரிஞ்சிருக்காது. 1 into 5 plus 2 into 2 கரெக்டா? டேய் 1 into 5 plus 2 1 into 5 plus அப்புறம் 2 காணுது, அப்புறம் 3 அப்புறம் 4 காணுது. டேய் என்னடா இல்லடா தப்பா சொல்றா. கன்ஃபார்மாக சொல்கிறேன் 1 into 5 plus 2 into 2 தான் ஃபஸ்ட்டு, அதுதான் ஃபஸ்ட் வேல்யூ. ஆமாம் ஆமாம் அப்படி தான் போகும், ஓகேவா? இது 1 into 5 என்ன 5, 2 into 2 என்ன 4. ஸோ 5 plus 4 என்ன 9 தான் இங்கே ஃபஸ்ட் வேல்யூவாக இருக்கும், ஓகேவா? இப்போ என்னென்னா 1 into 2 1 into 9 plus 2 into 1 தான் இந்த வேல்யூவாக இருக்கும். ஸோ 1 into 9 என்ன 9 plus 2 into 1 என்ன 9 plus 2 என்ன 11. ஸோ 11 தான் இங்கே வரும், ஓகேவா? அடுத்தது 3 into 5 வந்து 15 plus 4 into 2 8 எவ்வளோ? அதான் எவ்வளோ? 23 தான் இங்கே வரும், புரியுதா? அதுக்கப்புறம் அதே மாதிரி இது வந்து இது கூட மல்டிப்ளை ஆகும். ஸோ 3 into 9 வந்து 27 plus 4 அது வந்து 31, ஓகேவா? புரிஞ்சுதா? நீங்கள் இது சப்போஸ் இப்போ உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா இதில் நம்ம 2 into 2 மட்டும்தான் பண்ண போகிறோம், n into n பண்ண போகிறதில்ல, ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்து லூப் இல்லாமையே பண்ணிடலாம். இப்போ நம்ம நினச்சதை வந்து அரேவாகவே எழுதியாகவே பண்ணிடலாம், ஓகேவா? ஃப்ராங்காக சொல்லணும்னா நான் அப்படி தான் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த டைம் லூப்ஸை யூஸ் பண்ண போகிறதில்ல, மேனுவலாகவே பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து லூப்ஸை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறதை பற்றி கவலையே கிடையாது. அது உங்களுக்கு யூனிவர்சிட்டி சிலபஸில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக படிக்க போகிறீங்க, அதை நீங்கள் எப்படியும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆனால் அதை நீங்கள் மனப்பாடம் தான் பண்ண போகிறீங்க. பட் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சு நீங்கள் பண்ணிடுவீங்க. நம்ம வந்து இப்போ 2 2D அரே க்ரியேட் பண்ணோம், கரெக்டாக? ஏபி வச்சுக்குவோம், அதோட A into B தான் சியாக இருக்க போகுது, ஓகே? அப்போ ஏ வந்து நம்ம வந்து என்னவா பண்ண போகிறோம், இன்ட் ஏக்கு வந்து 2ன்னு வச்சுட்டா நமக்கு 0 1 2 கிடச்சிரும், கரெக்டாக? எனக்கு 0 1 0 1 வேணும், கரெக்டாக? அப்போ 2 of 2 நம்ம வச்சுருவோம். ஸோ அந்த 2ல் இன்னொன்று கிரியேட் ஆகிக்கும், புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ 4 வந்துடும். அது கிட்டத்தட்ட இப்படி ஒரு ஸ்கொயரு உள்ள ஒரு ப்ளஸ் அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ட் B of 2 2. இப்போது ஏவையும் பியும் நம்ம வந்து இன்புட்டாக வாங்கணும். இதுக்கு நமக்கு வேறு வழி இல்லை, லூப்பு தான் நம்ம வாங்கலாம். ஒவ்வொன்றாவும் வாங்கலாம், தப்பில்லை. ஆக்சுவலி அப்படியே கூட வாங்கலாம். அது லூப் இல்லாமல் பண்ணிடுவோம். இது கூட நல்ல ஐடியா தான். ஒரு 2D அரே லூப் இல்லாமல் யாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராமில் லூப்பே யூஸ் பண்ணாமல் நம்ம 2D அரேல வந்து ஒர்க் பண்ணுவோம், ஓகே? ஆக்சுவலி இது இதில் லூப்ஸ்குள்ளே தான் வருது. ஆனால் லூப்ஸ்குள்ள ஒரு கொஸ்டின் நம்ம லூப்பே யூஸ் பண்ண போகிறோம்.